குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு. ஸோ என் தம்பி கௌதம் வந்து நெட்டா அவர் தான் இங்கே நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு போக போகிறாரு. வாங்க போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே காவாங்கரை கிட்டே இருக்க ஃபிஷ் மார்க்கெட். ஸோ பாருங்கள், சாட்டர்டே மார்னிங் வந்து எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கும் எல்லா டைமுமே. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஒரு 6:15 இருக்கும். அப்போவே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் நீங்கள் கொஞ்சம் டைம்லலாம் வந்தீங்கன்னா வெளியில் பைக் பார்க்கிங் கூட பண்ண முடியாது, அந்தளவுக்கு க்ரௌடு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கே வந்து ஒரு கொக்கு நின்றுட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமாக அது அங்கேயே நின்றுட்டு இது பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ கேமராவில் கிளியராக தெரியல, பட் பார்க்க அழகாக இருந்துச்சு அந்த கொக்கு. ஸோ அதனால தான் ஜஸ்ட் அது ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலான்னு எடுத்தது. ஸோ வாங்க நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட டீ கடை. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான டீ கடை இங்கே. ஸோ நீங்கள் சிறுவாபுரி போகிறதுக்கு அந்த பிரிட்ஜு கீழே வந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கனாலே அண்ணன் டீ கடை இருக்கும். ஸோ பயங்கரமாக வைப் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அண்ணன் கடையோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா அந்த இயர்லி மார்னிங் ஸோ அந்த 80s 90s சாங்ஸ் போட்டு ஸ்பீக்கரில் சும்மா கலக்கியிருப்பார். அதனால் அவர் வீடியோ எடுத்தோன்னா அவர் வந்து வெக்கப்பட்டார். ஸோ ரொம்ப நல்ல வைப்பாக இருக்கும். காலையிலேயே வந்து அந்த பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஒரு கிளைமேட்டுக்கு ஒரு சூடாக ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ நாங்களும் வந்து எவ்ரி டைம் போகும்போதும் அங்கே அண்ணன் கடையில் ஸ்டாப் பண்ணி குடிச்சிட்டு போகிறது. அது பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக போடுறாரு, ரொம்ப ஸ்டைலான ஆள். ஸோ அப்படியே அந்த டீயை எடுத்து சுட சுட குடிக்கும்போது சும்மா பயங்கரமாக ஒரு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ தூரம் பைக் ஓட்டிகிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். ஸோ அப்படியே நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு, கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். ஸோ இதில் நாங்கள் எப்படி போயிட்டு வர போகிறோம்னு நினச்சாலே பயமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம அக்கா கடை. ஸோ அங்கே தான் வந்து எப்பவுமே நாங்கள் விளக்கு மாலை எல்லாமே வாங்கிட்டு போவோம். இன்றைக்கும் வந்து அங்கேயே தான் வாங்கிட்டு போனோம். ஸோ பயங்கர கூட்டம் வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியுது. வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே. ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு. ஸோ வீடியோஸ்லாம் வந்து ஒழுங்காக எடுக்க முடியல.
அதனால் ஜஸ்ட்டு சும்மா ஒரு 1 செகண்ட் மட்டும்தான் எடுத்துப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு, பயங்கரமான க்ரௌடு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழித்து நாங்கள் அப்போ தான் செகண்ட் கேட்குள்ளேயே வந்தோம். இது ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் இது. அந்த அளவுக்கு பயங்கரமான க்ரௌடு. அதெல்லாமே நார்மலான லைன், ஃப்ரீ தரிசன டிக்கெட்டு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 rows தாண்டி போயிடுச்சு. ஸோ ஒரு அடியாக உள்ள சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. நல்ல தரிசனம். ஸோ ரொம்ப நாள் ஒரு 3 weeks கழித்து நான் போனேன். நல்ல கூட்டம். கோயிலை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், see you in another video. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை, டாட்டா.